விநாயகர் அகவல் அதனுடைய தொடர் நிகழ்வான 9 தொடங்க இருக்கின்றேன். 9 வாயிலில் ஒரு மந்திரத்தால் அடக்கும் உபாயத்தை காட்ட வேண்டும் என்று ஔவை பிராட்டியார் அவர்கள் அந்த விநாயகர் அகவல் என்ற பாடல் மூலமாக கேட்கிறார் என்பதை விளக்கமாக கூறினேன் உங்களுக்கு. அந்த ஒரு மந்திரம் என்ன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். அது ஓம் என்ற ஒரு வார்த்தை தான். அதனுடைய நுணுக்கங்கள், அந்த சொல் இறைநிலையை குறிக்கும் என்பதையும் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். அதுலதான் உகர எழுத்து நடுவை முக்கியமான சக்தி எழுத்து குருநாதர் சொல்லி அடி 8வது பகுதி, இந்த விநாயகர் அகவலனுடைய 8வது பகுதியை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே 7 பகுதிகள் பார்த்து முடிஞ்சிட்டோம். ஒரு பகுதிக்கு 5 வரிகள் என்று சொன்னால் 7 5 35 முடிச்சிட்டோம். இப்போ 36ல இருந்து 40 வரைக்கும் வரப்போறோம். 5 லைன்ல பார்க்க போறோம். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்களையின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தே. இதுதாங்க அந்த பாட்டு. பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்களையின் எழுத்தறிவித்து கடை சுழுமுனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி அப்படிங்கறத இதை தனித்தனியா ஒவ்வொரு வரியா பார்க்க போறோம். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படின்னு அந்த ஒரு வரிக்கு என்னன்னா, பேரா நிறுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அடைகின்ற முழு பலனையும் அதனுடைய பயனையும் நிலை நிறுத்தின்னு அர்த்தம். நாம் எதன் மூலமாக பயனடைய நினைக்கின்றோமோ அந்த முழு பயனையும் நிலை நிறுத்தி அப்படிங்கிறது அந்த பேரா நிறுத்திங்கிறதுக்கு வார்த்தை. பேச்சு உரை அறுத்தே, நாம் எப்பொழுதுமே உரையாடி கொண்டு இருக்கிறோம். அந்த உரையாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த உரைக்கு எங்கிருந்து வருகிறது? மனதில் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தால்தான் அந்த பேச்சு உரை வந்து கொண்டே இருக்கும். அப்ப அறுத்தே அப்படின்னா, நான் எப்பொழுதுமே ஒரு பொருளை பற்றி நினைத்து இருக்கின்றேனோ அல்லது பேசிக்கொண்டே இருக்கிறேனோ, தொடர்ந்து அந்த எண்ணங்கள் வந்து நம்ம இதுல உதயமாய் கொண்டே இருந்தால்தான் அந்த பேச்சு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. எண்ணங்களினுடைய அடிப்படை தத்துவம் தான் அது. என்ன எப்பொழுதெல்லாம் அதிகமாக மனதில் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். மௌனமாகவும் பேசுவோம், இன்னொருத்தரோட அந்த ஒளி சப்தத்தோடும் பேசுவோம். அப்படிப்பட்ட அந்த பேச்சு உரையை அறுத்தேன்னா அந்த எண்ணங்களை ஒழித்து. அப்ப எண்ணங்களை ஒழித்து அப்படின்னால என்ன ஆகுனா, சப்தம் இல்லாம இருக்க நிலை எது? மோன நிலை, மௌன நிலை. அந்த நிலையில் எனக்கு உள்ளே நிறுத்தி விநாயகர் பெருமானே என்கிறார் இந்த வரி மூலம். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே, எண்ணங்களை சிந்தையில் தோன்றுகின்ற எண்ணங்களை அடக்கி அதன் மூலமாக நான் பேச்சு உரை எப்போதும் இல்லாத நிலைக்கு, மௌன நிலைக்கு, மோன நிலைக்கு, சும்மாவிருக்கின்ற நிலைக்கு அப்படிம்பாரு. அந்த சும்மாவிருக்கின்ற அந்த நிலையை சீரறிய செய்துகிறேன். அது எப்படி அந்த நிலையில் நான் மோன நிலையில் நிற்க வேண்டும்? என் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை ஒழித்து அந்த பேச்சுக்களை அறவே நிறுத்தி அந்த மௌன நிலையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற சீரு முறையை எனக்கு கொடுத்த குருவேன்னு அர்த்தம். சொல்றாருன்னா, என்னுடைய தோன்றி விளக்கத்தை தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இந்த சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற செய்யறதே செய்த குருவே இந்த 2 வார்த்தை கொண்டே இருக்கின்றன என்பதற்கு மகரிஷி கொடுக்கிற விளக்கத்தை பாத்தீங்கன்னா, அந்த எண்ணங்களை நிலைநிறுத்தி அந்த மௌன நிலையில் என்னை இருக்கவை அப்படிங்கிறத இந்த வரியினுடைய விளக்கம். வைத்து தொடர்ந்து எண்ணத்தால் வரும் வாய் பேசும் எந்த சொற்களையும் வெளிவராமல் செய்து என்னை மோன நிலையில் இறைவா விநாயக பெருமானே என்னை வைத்திரு என்பது இந்த வார்த்தையினுடைய பொருள். அதாவது பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படிங்கிறது. 2வது வரி பார்ப்போம். இடப்பிங்களையும் எழுத்து அறிவித்து,
இடகலை. இடம் என்றால் இடப்பக்கம், பிங்களை என்றால் வலப்பக்கம். அதாவது இடது நாசி வலது நாசின்னு அர்த்தம். இந்த இடகலை அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த இடை அப்படிங்கிறது இடகலை, இடது நாசி, இடது மூக்கு துவாரம், இடது நாடி, தாய் நாடி, சந்திர நாடின்னு எல்லாம் இந்த ஒன்னதான் குறிக்கும். அந்த இடதுடைய இடப்பக்கமாக ஓடுகின்ற அந்த சுவாசத்தினுடைய அந்த மூச்சு துவாரம் இருக்குல்ல, இடமூச்சு துவாரம், அதைத்தான் கொடுக்குது இடகலை அப்படிங்கிறது. பிங்களை அப்படின்னா வலது பக்கம் ஓடுகின்ற அந்த மூச்சினுடைய நிலை, வலது நாசி. அதாவது பிங்களைக்கு என்ன அர்த்தம், எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க. வலது நாசி, வலது மூக்கு துவாரம், சூரிய நாடி, சூரிய கலை, தந்தை நாடி, இவ்வளவு. இத ஒரே இடத்துல இட பிங்களையின் அந்த ரெண்டையும் சொல்லுது. எழுத்து அறிவித்துங்க. எழுத்து அப்படிங்கும் போது அந்த இடக்கலை பிங்களையினுடைய அதில் நடக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் அத்தனை கூற்றுகளையும், அதில் எப்படி எப்படி அந்த இடை பிங்களக்கலை என்று சொல்லப்படுகிற இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக விட்டு மீண்டும் வலது நாசி வழியாக இழுத்து மறுபடியும் இடது நாசி வழியாக விடுவது ஒரு மூச்சுன்னு அர்த்தம். அதான் கணக்கு வச்சிருக்காங்க சித்தர்கள். அப்படி பார்த்த அந்த எழுத்து என்கின்ற அந்த இலக்கணத்தை, இடகலை பிங்களையில் நடக்கின்ற அந்த இலக்கண சொற்களை எனக்கு அறிவித்து, எழுத்தை அறிவித்து அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வருது. அப்ப எழுத்து அப்படின்னாலே அந்த இடகலை பிங்களை நாடுகளுக்கு உண்டான இலக்கங்களை எனக்கு அறிவிக்க செய்து. ஏன்னா அந்த அம்மா எழுத்து அறிவித்துன்னு சொல்லி அப்படியே நிக்கிறாங்க. அப்ப அறிய செய்து. இந்த விளக்கம் அப்படி பாத்தீங்கன்னா இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் எது இயங்கிக் கொண்டிருக்கிறது? நம்மளுடைய உயிர் மூச்சு, பிராணன் எனப்படும் உயிர் மூச்சு. அவ இயங்க உயிர் தேவை, அதான முக்கியம். பிராணன், உயிர் மூச்சு தேவை. அப்படியானால் உயிர் எழுத்து என்பது இங்கே ஏன் அவை பிராட்டியவர்கள் குறிப்பிடுகிறார்கள்? அந்த எழுத்து எங்குள்ளது? விஞ்ஞானத்திலேயே மாபெரும் வெற்றி கண்டு முன்னேறி வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் கூட உயிர் பற்றி விஞ்ஞானம் எதுவும் விளக்கம் கொடுக்கவில்லை. ஆனா விஞ்ஞானம் நம்ம என்ன சொல்றோம்? வின் பிளஸ் ஞானம், விஞ்ஞானம்ங்கிறோம். ஆனா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? இல்ல. மகரிஷி தான் அருமையா கொடுத்திருப்பாரு உயிர்களுக்கு விளக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயிரை பற்றி பேசுவதென்றால் ஒரு நாள் முழுவதும் பேசுவோம், இதை எப்படியாவது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது போட்ட அந்த எண்ணமானது இங்கே உங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை பத்தி இப்ப நாங்க பேச இருக்கிறோம். இதயம் எங்கே உள்ளது நமக்கு தெரியும், சிறுநீரகம் எங்கே உள்ளது என்பதும் நமக்கு தெரியும், செரிமானம் நடக்கும் குடலும் எங்கே உள்ளது என்பது நமக்கு தெரியும். இது போன்று உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் உயிர் எங்கே உள்ளது? அதை யாராவது காட்ட முடியுமா? அதை சொல்ல முடியுமா? அதை உணர முடியுமா? எதுவே முடியாது. ஆனா மகரிஷி அருமையா கொடுத்திருப்பாரு. நாம் நினைக்கும் மூளையில் செயலாகவும் அது இல்லை. சில பேர் என்ன பண்ண, உயிர் எங்க இருக்குன்னா, ஏன்னா மூளைச்சாவு ஏற்பட்டாலே உயிர் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது. மூளைச்சாவு ஏற்பட்டால் மற்ற உறுப்புகள் இயங்கும், புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாம் நினைக்கும் மூளையிலும் அது உயிர் செயலாவது இல்லை. உயிர் என்பது ஒரு வஸ்து, ஒரு பொருளோ இல்லை. அது ஒரு இயக்கம், அது ஒரு ஓட்டம். அந்த இயக்கம்தான் நமது உடலை, நமது மனதை, நமது உறுப்புகளை, நமது புலன்களை சித்தர்கள் கூறுகின்ற உடல் தத்துவம் மாதிரி விவரம். அது மாதிரி அந்த நாத வடிவம் தான் ஓம் என்ற ஒளி. இப்ப ஓம் மேவிய சீவன் வடிவது சொல்லிடி கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறு 1000 ஆவியின் கூறு 100,001 என்பார். இதனுடைய அர்த்தம் மேவிய சீவன் வடிவு, அதாவது சிறப்பா சொல்லப்பட்ட நம்ம உடம்பில் இருக்கின்ற ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த உயிர் என்பதை வடிவத்தை சொல்லணும்னா கோவின் மயிர் ஒன்று, பசுவினுடைய மயிர் ஒன்றை எடுத்து 100உடன் கூறிட்டு, நீங்க சொல்லுவீங்க உடம்புல இருக்கிற நிறைய பேர் தப்பா இந்த செயலுக்கு அர்த்தம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மயிர், உடம்பில் ஓடுகின்ற பசுவினுடைய மயிர் ஒரு மயிர் எடுத்துடலாம், அந்த நீளத்தை, அந்த மயிரினுடைய நீளத்தை 100 கூறா போடக்கூடாது, 1,00,000 கூறா போடணுங்கிறாங்க. 1,00,000 அப்படி கிடையாது.
அந்த பசுவினுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த ஒரு முடியை எடுத்தீங்கன்னா அந்த அந்த முடி என்ன கனம் இருக்கோ அந்த கனத்தை அளவுக்கு அந்த நீளத்தை வெட்டிக்கணும். மைனூட்டா இருக்கும் அது. அந்த அளவு கனத்தை வெட்டிட்டு அந்த வெட்டி அந்த துண்டுல 100 கூறு போடணும். அதாவது ஒரு 100 கூறு போட்டு அந்த 100 கூறு 1000 கூறா இருக்கணும். அதான் இந்த பாடலாக இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அதான் இப்ப இந்த இடத்துல அவ்வை சொல்றது பாத்தீங்கன்னா இடது நாசி வலது நாசி. அவ்வை சொன்ன இடகளை பிங்களையில் ஓடும் பிராணனை கட்டுப்படுத்தி சுவாச கணக்கு இலக்கணத்தை கடைப்பிடிக்க வேண்டும்ங்கிறாங்க. எழுத்து அறிவித்துங்கிறதா அந்த இலக்கணம். அப்படி என்ன இலக்கணம் அந்த இடத்துல? இடகளை பிங்களையின் எழுத்து அறிவித்து அந்த இலக்கணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சுவாச கணக்கு சீரை அந்த அமைப்பை அந்த முறையை எனக்கு அறிவித்து செய்த குருவே அப்படின்பாரு. அதே விளக்கத்தை தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இந்த சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற செய்யறதே செய்த குருவே. இந்த எண்ணங்கள் ஏன் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன என்பதற்கு மகரிஷி கொடுக்கிற விளக்கத்தை பாத்தீங்கன்னா மனத்தால் உணர்கின்ற அனைத்தும் உயிர் மையத்தில் உள்ள இருப்பு நிலையால் ஈர்க்கப்பட்டு உயிர் துகள்களில் பதிவாகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த உயிர் மையங்கிறது சில பேருக்கு புரியுறது இல்ல. உயிர் என்றால் விண்ணு. இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றியது அணுவின் அமைப்பு தான், அணுவின் கூட்டு தான். அப்ப ஒவ்வொரு அணுவுக்கும் மத்தியில வெற்றிடம் இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வெற்றிடம் எதை குறிக்கிறது என்றால் சுத்தவெளியினுடைய ஸ்டாம்பிங். நான் அடிக்கடி சொல்லுவேன், மேட் இன் ஜப்பான், மேட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் இந்தியானுங்கும் போது சீல் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு அணுவும் தோண்டும் போது அந்த சுத்தவெளியினுடைய சீல்ல நடுவுல இருக்கிற வெற்றிடம், அந்த வெற்றிடம் தான் தெய்வம், அதுதான் அறிவு. இப்ப மகரிஷி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா உயிர் மையத்தில் உள்ள அந்த வெற்றிடம் என்கிற இருப்பு நிலை எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கு. அந்த இருப்பு நிலையால் ஈர்க்கப்பட்டு உயிர் துகள்களில் பதிவாகிறது. அப்படி உயிர் துகள்களின் சுழற்சியால் உயிரில் பதிவுகளினுடைய தன்மையாவும் அதனால் ஏற்படுகின்ற விரிவு அலையின் மூலமாக வெளியேறி கொண்டே இருக்குங்கிறது. நல்லா கவனிக்கணும். நாம் மனதால உணர்கின்ற அனைத்தும் நம்ம உயிரில் ஓடிட்டுகின்ற அந்த உயிர் துகளினுடைய உயிர் மையத்தில் உள்ள இருப்பு நிலையால் ஈர்க்கப்பட்டு அங்கேயே பதிவாகிறது. அப்படி பதிவானா சும்மா இருக்கல, அங்க பதிவாகி நிலையா இருந்தாலும் அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்த உயிரினுடைய சுழற்சியால் ஏற்படுகின்ற அந்த விரிவலையால் எண்ணங்களாக மாறி அப்படியே வெளியாகி கொண்டே இருக்குது. அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் நின்று ஒரேடி போகணும் அப்படின்னா மரண நிலையில தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா உயிரினுடைய ஓட்டம் நின்றுச்சுன்னா மரணம் தானே. அப்பதான் எண்ணங்களற்ற நிலைன்னு சொல்லவே கூடாது. எண்ணங்கள் அடங்கிய நிலைன்னு தான் மகரிஷி சொல்லுவார். எண்ணங்களற்ற நிலைன்னா அது மனிதன் அல்ல, அது பிணம். அப்ப அந்த நிலையில என்ன பண்ணுன்னா அந்த நிலை என்னுடைய அந்த எண்ணங்களை நிலைநிறுத்தி அந்த மௌன நிலையில் என்னை இருக்கவை அப்படிங்கிறத இந்த வரியினுடைய விளக்கம். அவர் மகரிஷி சொல்லும் போது அந்த விரிவலையின் மூலமாக வெளியாகி கொண்டிருக்கும் அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்களை சீர் செய்தால்தான் நாம் வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் இறை உணர்வுடைய தன்மையும் அதனுடைய நியதிகளையும் நீதிகளையும் நாம் உணர முடியும் அப்படிம்பாரு. அதற்கு தேவையான பயிற்சி தான் இந்த மௌனம். அந்த மௌனத்தை எனக்கு நீ சீர் செய்து எனக்கு கொடுந்தான் இந்த இடத்துல பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அந்த மௌனத்தே அப்படிங்கிற அந்த ஒரு வரி குறிக்குது. அந்த மௌனத்தால் அடையும் முழு பயனையும் என்னிடத்தில் நிலையாக இருக்க வைத்து தொடர்ந்து எண்ணத்தால் வரும் வாய் பேசும் எந்த சொற்களையும் வெளிவராமல் செய்து என்னை மோன நிலையில் இறைவா விநாயக பெருமானே என்னை வைத்திரு என்பது இந்த வார்த்தையினுடைய பொருள். அதாவது பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படிங்கிறது. இரண்டாவது வரி பார்ப்போம். இட பிங்களையின் எழுத்து அறிவித்து. இட பிங்களை, இடம் என்றால் இடப்பக்கம், பிங்களை என்றால் வலப்பக்கம். அதாவது இடது நாசி வலது நாசின்னு அர்த்தம். இந்த இடகலை அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த இடை அப்படிங்கிறது இடகலை, இடது நாசி, இடது மூக்கு துவாரம், இடது நாடி, தாய் நாடி,
சந்திர நாடின்னு எல்லாம் இந்த ஒன்னதான் குறிக்கும். அந்த இடதுடைய இடப்பக்கமாக ஓடுகின்ற அந்த சுவாசத்தினுடைய அந்த மூச்சு துவாரம் இருக்குல்ல, இடமூச்சு துவாரம், அதைத்தான் கொடுக்குது இடகலை அப்படிங்கிறது. பிங்களை அப்படின்னா வலது பக்கம் ஓடுகின்ற அந்த மூச்சினுடைய நிலை, வலது நாசி. அதாவது பிங்களைக்கு என்ன அர்த்தம், எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க. வலது நாசி, வலது மூக்கு துவாரம், சூரிய நாடி, சூரிய கலை, தந்தை நாடி, இவ்வளவு. இத ஒரே இடத்துல இட பிங்களையின் அந்த இரண்டையும் சொல்லுது. எழுத்து அறிவித்துங்க. எழுத்து அப்படிங்கும் போது அந்த இடக்கலை பிங்களையினுடைய அதில் நடக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் அத்தனை கூற்றுகளையும், அதில் எப்படி எப்படி அந்த இடை பிங்களக்கலை என்று சொல்லப்படுகிற இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக விட்டு மீண்டும் வலது நாசி வழியாக இழுத்து மறுபடியும் இடது நாசி வழியாக விடுவது ஒரு மூச்சுன்னு அர்த்தம். அதான் கணக்கு வச்சிருக்காங்க சித்தர்கள். அப்படி பார்த்த அந்த எழுத்து என்கின்ற அந்த இலக்கணத்தை, இடகலை பிங்களையில் நடக்கின்ற அந்த இலக்கண சொற்களை எனக்கு அறிவித்து, எழுத்தை அறிவித்து அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வருது. அப்ப எழுத்து அப்படின்னாலே அந்த இடகலை பிங்களை நாடுகளுக்குள் உண்டான இலக்கங்களை எனக்கு அறிவிக்க செய்து, ஏன்னா அந்த அம்மா எழுத்து அறிவித்துன்னு சொல்லி அப்படியே நிக்கிறாங்க. அப்ப அறிய செய்து இந்த விளக்கம் அப்படி பாத்தீங்கன்னா இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் எது இயங்கிக் கொண்டிருக்கிறது? நம்மளுடைய உயிர் மூச்சு, பிராணன் எனப்படும் உயிர் மூச்சு. வேதாத்திரிய கருத்துப்படி உயிர் என்பது விண்ணு அல்லது ஆகாசம் அல்லது எனர்ஜி பார்ட்டிகள் அல்லது அணு என்று சொல்ல மகர்ஷி. மனித உடலாகட்டும் எந்த ஜீவன்களாகட்டும் அவை இயங்க உயிர் தேவை. அதான முக்கியம். பிராணன், உயிர் மூச்சு தேவை. அப்படியானால் உயிர் எழுத்து என்பது இங்கே ஏன் அவை பிராட்டி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்? அந்த எழுத்து எங்குள்ளது? விஞ்ஞானத்திலேயே மாபெரும் வெற்றி கண்டு முன்னேறி வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் கூட உயிர் பற்றி விஞ்ஞானம் எதுவும் விளக்கம் கொடுக்கவில்லை. ஆனா விஞ்ஞானம்னு நம்ம என்ன சொல்றோம்? வின் பிளஸ் ஞானம், விஞ்ஞானம்ங்கிறோம். ஆனா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? இல்ல. மகரிஷி தான் அருமையா கொடுத்திருப்பாரு உயிர்களுக்குன்னு விளக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயிரை பற்றி பேசுவதென்றால் ஒரு நாள் முழுவதும் பேசுவோம், இதை எப்படியாவது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது போட்ட அந்த எண்ணமானது இங்கே உங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை பத்தி இப்ப நாங்க பேச இருக்கிறோம். இதயம் எங்கே உள்ளது நமக்கு தெரியும். சிறுநீரகம் எங்கே உள்ளது என்பதும் நமக்கு தெரியும். செரிமானம் நடக்கும் குடலும் எங்கே உள்ளது என்பது நமக்கு தெரியும். இது போன்று உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் உயிர் எங்கே உள்ளது? அதை யாராவது காட்ட முடியுமா? அதை சொல்ல முடியுமா? அதை உணர முடியுமா? எதுவே முடியாது. ஆனா மகரிஷி அருமையா கொடுத்திருப்பாரு. நாம் நினைக்கும் மூளையில் செயலாகவும் அது இல்லை. சில பேர் என்ன பண்ணா, உயிர் எங்க இருக்குன்னா, ஏன்னா மூளைச்சாவு ஏற்பட்டாலே உயிர் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது. மூளைச்சாவு ஏற்பட்டால் மற்ற உறுப்புகள் இயங்கும், புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாம் நினைக்கும் மூளையிலும் அது உயிர் செயலாவது இல்லை. உயிர் என்பது ஒரு வஸ்து, ஒரு பொருளோ இல்லை. அது ஒரு இயக்கம், அது ஒரு